Hello friends, welcome back. இன்னைக்கு class 7 chapter 2 பார்க்க போகிறோம். Kings and Kingdoms. 7th and 12th centuries எந்த கிங்டம்ஸில் ஃப்ளரிஷ் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட்டாஸ், பாலாஸ், உஜாரா பிரதிஹாராஸ். இவங்கள தான் வந்து அந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் அப்படின்றது பார்ப்போம். இது ஒரு லாங் கான்ஃப்ளிக்ட் டு கேப்சர் கனோஜ். present day யூபியில் இருக்குது. ஸோ they were famous for the tripartite circle. இவங்க தான் வந்து 7th and 12th centuries ஃப்ளரிஷ் ஆகிருந்த கிங்டம். ராஷ்டிரகூட்டாஸ் நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். சாளுக்கியாஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. அதாவது ஹர்ஷா டிஃபீட் பண்ணியிருந்தார். நர்மதாவை தாண்டி வரும்போது ஹர்ஷா வாஸ் டிஃபீட்டட் பை சாளுக்கியா கிங் கால்டு புலகேஷன் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ சாளுக்கியாஸ் விக்ட்ரி அந்த டைமில் ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருக்கும்போது தான் ராஷ்டிரகூட்டாஸ் தான் அவங்களை டிஃபீட் பண்ணி தி ஓவர் த்ரோ சாளுக்கியாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன டைனாஸ்டிஸ்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கிங்ஸு லார்ஜ் எம்பையரை கான்கர் பண்ணி அவங்க எம்பையர் கிங்டம் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி எம்பையர் ரொம்ப லார்ஜ் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா அவங்க கேபிட்டல் ஒரு இடத்துல இருக்கும், ரீஜன்ஸ் கான்கர் பண்ண கிங்டம்ஸ் அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ சமந்தாஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இந்த டைமில் ரொம்ப எமர்ஜ் ஆச்சு. அவங்க வந்து மிலிட்ரி சப்போர்ட் கொடுப்பாங்க. சமந்தா சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு சேலரி வந்து லேண்ட் கிராண்ட்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பவரும் வெல்த்தும் சமந்தாஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சுது. அவங்க டைட்டில் மகா சமந்தா, மகா மண்டலேஸ்வரா அப்படின்னு சொல்லி அவங்கள தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் காலம் போக கிங்கு கீழே தானே அவங்க இருக்காங்க, கிங்கையும் தாண்டி வரணும். ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிங் டு அசர்ட் தேர் இண்டிபெண்டன்ஸ் வாட் இட் இட் சப்பார்டினேட்ஸாக இருக்காங்களா கிங்க்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பவர் கன்சாலிடேட் பண்ணி அந்த ரீஜனையே கிங்கையே ஓவர் த்ரூ பண்ணி அந்த ரீஜனில் வராங்க. லைக் சாளுக்கியாஸ் வந்து ராஷ்டிரகூட்டாஸ்க்கு சப்பார்டினேட் தான், போன கிளாஸில் பார்த்தோம். பட் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 8th century போல் தண்டி துர்கா அப்படின்றவர் சாளுக்கியா ஓவர் த்ரோ பண்ணி he is taking the power. அதுக்கு இந்த சாக்ரிஃபைஸ் ஒன்று பண்ணுறாங்க. அது பேர் தான் ஹிரண்ய கர்ப்பா அப்படிங்கிறாங்க. போன லெசனில் படிச்சிருப்போம், ரூலராக இருக்கணும், வாரியராக இருக்கணும் அப்படின்னா அவங்க சக்தியா கேஸ்டில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. பட் தந்தி துர்காங்கிறவர் he claimed to be Kshatriya after performing that Hiranya Garbha, but by birth பார்த்தா he was not சக்திரியா. ஸோ ஒரு ரூலராக ஆகணும், ஒரு கிங்காக ஆகணும்னா சக்தியாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ சமந்தாஸ் வந்து அவங்க கிங்கை விட ஜாஸ்தி பவர் ஆக ஆரம்பித்தாங்க. அண்டு இப்போது குலத்தொழிலாக இருக்கும் இல்லையா, பிராமணர்ஸ்னால் ப்ரீஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க இதை மட்டும் தான் பண்ணுவாங்கன்ற ஃபேமிலி அந்த மைண்ட் செட்டில் இருந்து வந்து அவங்களே ஒரு கிங்டமை டெவலப் பண்ணுற மாதிரி வர ஆரம்பித்தாங்க. இந்த கடம்பா, மயூஷ்ரமன், குஜரா பிரதிஹாரால ஹரிச்சந்திரா இவங்கெல்லாம் பை பர்த் தேவர் பிராமணாஸ். பட் அந்த அவங்க ட்ரெடிஷ்னல் ப்ரொஃபஷனை விட்டு ஒரு வாரியராக மாதிரி கிங்டம்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, கிங்டமோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹை சவுண்டிங் டைட்டில் சொல்கிறோம் இல்லையா, மகாராஜாதிராஜா, திரிபுவன சக்கரவர்த்தி, அதாவது 3 உலகத்துக்கு அதிபதி அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பவர் சமந்தாஸோட ஷேரும் பண்ணாங்க. அதாவது மிலிட்ரி சப்போர்ட் தான் கொடுத்தாங்கல்ல சமந்தாஸ். ஸோ தே ஷேர் தட் பவர் வித் சமந்தாஸ். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸோ லார்ஜ் மிலிட்ரி சப்போர்ட் தேவை, ரிசோர்ஸஸ் தேவை இல்லையா. மக்கள் பெசன்ஸ் கேட்டில் கீப்பர்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்கள்ட்ட தான் டேக்ஸாக வாங்குறது, ஃபோர்ஸ் பண்ணி வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு தான் ரெண்ட்டுன்னு பேர் வச்சாங்க. ரெண்ட்டுனா நம்ம கண்டிப்பாக கட்டி ஆகணும். ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஓகே, டேக்ஸஸ் சோலாஸ் டைமில் தான் டேக்ஸஸ் வந்து
பயங்கரமாக இருந்துச்சு. 400 விதமான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டேக்ஸ்க்கு. சிம்பிளாக ஐ மீன் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வெட்டி அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருந்துச்சு. அது என்னென்னா ஃபோர்ஸ்ட் லேபர், கேஷ் கிடையாது, ஃபோர்ஸ்ட் லேபராக அவங்க கொடுக்கணும். அப்புறம் கடமை, லேண்ட் ரெவென்யூ. அப்புறம் வீடு கட்டுறதுக்கு, இப்போ இந்த பெசண்ட்லாம் பனை மரத்துக்கு ஏறதுக்கு லேடர் யூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு டேக்ஸு. ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுறதுக்கு செஸ் கூட அந்த காலத்துலேயே வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸு சோழா பீரியடில் வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி டேக்ஸ் நேமை கொடுத்து எந்த பீரியடில் வந்துச்சுன்ற மாதிரி கேள்விகள்லாம் முன்னாடி வந்திருக்கு. இந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, டெம்பிள்ஸ். சோலாஸ் were known for their temples, ஃபோர்ட்டு, அப்புறம் பேட்டிலுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலிஸ்லேருந்து வரவங்களாக தான் இருப்பாங்க. அண்டு அந்த போஸ்ட்டும் ரொம்ப ஹெரிடிட்டியாகவும் இருந்துச்சு. ப்ரெஷஸ்தீஸ் அண்ட் கிராண்ட்ஸ், லேண்ட் கிராண்ட்ஸ், இதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா போன லெசன்ஸ்லேயே பார்த்துருப்போம். ப்ரெஷஸ்தீஸ் அப்படின்னாலே அந்த கிங்கை வந்து போற்றி புகழ்ந்து எழுதுறது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அது 100% ட்ரூவாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கிங்கு நல்லா புகழ்ந்து எழுதுனா கிங் கிஃப்ட் கொடுப்பாரு. ஸோ அதுக்காக அவங்க ரொம்ப புகழ்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது மாதிரி தான் நாகப்பட்டாங்கிற யாருன்னா பிரதிஹாரா கிங். ஸோ இந்த ரூலர் பேர், அவங்க எந்த கிங்டம் சேர்ந்தவங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எப்படி ரூல் பண்ணார், அவர் கீழே அந்த கான்குயர் பண்ணதுனால எல்லாரும் அவருக்கு எப்படி அடிமையானாங்க, அந்த மாதிரி ரொம்ப புகழ்ந்து எழுத ஆரம்பித்தாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இது. ஓகே, மோஸ்ட்டாக யார் ப்ரெஷஸ்தீஸ் போடுவா, ஐ மீன் கம்போஸ் பண்ணுவா? பிராமணாஸ். ஓகேங்களா, பிராமணாஸு. ஸோ லேண்ட் கிராண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்தாங்கன்றது இந்த காப்பர் பிளேட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலயமா தான் தெரிய வந்துச்சு. இது வந்து ஒரு ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டுன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அந்த ஹூக் இருக்கு இல்லையா, இல்லை ராயல் சீல் இருக்கும். இந்த ராயல் சீல் இருந்துச்சுன்னா ஒரு டாக்குமெண்ட் மேலே தட் இஸ் ஆத்தென்டிகேட்டட். இப்போ ப்ரெசன்ட் டே கவர்மெண்ட் சீல் இருந்தால் ஆத்தென்டிகேட்டட் நடக்கிறோம்ல, அதே மாதிரி. ஓகே, அதே மாதிரி சோலாஸ் லேண்ட் கிராண்ட்ஸ் அந்த டைமில் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது வந்து இந்த ரீஜன் வந்து லேண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த ஒரு எர்தன் எம்பேங்க்மெண்ட்டு, தடுப்புச்சுவர் மாதிரிலாம் கட்டி, அப்புறம் அங்கே புதர்கள்லாம் வளர்த்து, ஸோ ஒரு பவுண்ட்ரி மாதிரி மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பிளாட்ஃபார்ம் ஃபார் கெனல்ஸு, கிரானரிஸு, ஃபிஷ் பாண்ட்ஸு, இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அக்ரிகல்ச்சர் ஜாஸ்தி ஐ மீன் நல்லா இருந்தால் தான் ப்ரொடியூஸ் கிடைக்கும். ஸோ மக்களுக்கு ஃபுட்டும் ஆச்சு, ரெவன்யூவும் கலெக்ட் பண்ணுறதுக்கு உதவுச்சு. ஸோ இந்த டைமில் தான் வந்து கெனால்ஸு இரிகேஷன் தேவைப்பட்ட போது கெனால்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ளட்டு வந்தாலும் அண்டு கலெக்ட் பண்ண வாட்டர் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லி டேம் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் கட்டியிருக்காங்க அந்த டைமில். ஸோ டேமு, கெனால்ஸு இதெல்லாம் வந்து இந்த டைமில் ரொம்ப ஃப்ளரிஷ்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த டைமில் தான் முக்கியமாக ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிது. இது எப்படின்னா கல்ஹானா. இது மற்றவங்க மாதிரி ப்ரெஷஸ்தீஸில் வந்து அதில் நடந்திருக்கலாம், நடக்காமையும் போகலாம், ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. பட் இவர் வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ டாக்குமெண்ட்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணது, ஐ விட்னஸோடைய எவிடன்ஸு, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ப்ரெஷஸ்தீஸில் வந்து அந்த கிங்கை வந்து ரொம்ப பாசிட்டிவாக மட்டுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் அந்த கிங்கோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். இதுதான் வந்து இந்த கல்ஹானா எழுதுனதுக்கும் மற்ற ப்ரெஷஸ்தீஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. வார் ஃபார் வெல்த். இப்போ நம்ம மேலேயே பார்த்தோம் ட்ரைபார்ட்டிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி. கனோஜ் ஒரு ஃப்ளரிஷ்டான ரீஜன். அண்ட் அந்த கங்கா யமுனா அந்த இடத்துல தான் இருக்கு இல்லையா. ஸோ ரிச் அண்ட் ஃபர்டைல் ரீஜனும் கூட. அந்த இடத்துக்கு ரொம்ப
கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயங்கர போர் நடந்துச்சு. அதுதான் ட்ரைபார்ட்டைட் சர்க்கிள். ஏன் இந்த ட்ரைபார்ட்டைட் சர்க்கிள்னு ரொம்ப ரொம்ப வருஷங்களாக நடந்ததுனால இதை அப்படி பேர் வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக அவங்க கன்சாலிடேட் பண்ண பவரை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய கோயில்கள் கட்டி. ஸோ ஒரு கிங்டமை அழிக்கணும்னா அவங்க டெம்பிள் தான் டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஃபார் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் தான் முகமது ஆஃப் கஸ்னி. ஆப்கானிஸ்தான்லேருந்து பல வாட்டி நம்ம சப்கான்டினென்ட்டுக்கு உள்ளே வந்திருக்காரு. அவரோட ஒர்க்கே இந்த டெம்பிள்ஸு இதெல்லாம் அட்டாக் பண்ணுறது தான். ஃபேமஸ் எக்ஸாம்பிள் தான் இந்த குஜராத்தில் இருக்க சோம்நாத் டெம்பிள் வாஸ் அட்டாக்ட் பை கஸ்னி. அண்ட் அதே டைமில் வந்தவங்க தான் மற்ற கிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சௌஹான்ஸு. எப்படி வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்டு அந்த டைமில் அந்த ரீஜனை கண்ட்ரோல் பண்ணும்போது சாளுக்கியாஸ், குஜராத்தில் ஒரு சாளுக்கியாஸ் இருந்தாங்க. அப்புறம் கஹத்வாலாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூபி, இவங்களாம் வந்து அட்டாக் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த சஹமானா ரூலர்ஸில் வந்து பிருத்திவிராஜ் 3 அப்படின்றவர் தான் ஆப்கான் ரூலர் கோரி. இவர் அட்டாக் பண்ணார். ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் தெரைன், செகண்ட் பேட்டில் ஆஃப் தெரைன் சொல்லுவாங்க. இந்த திஸ் இஸ் த பேட்டில் பிட்வீன் சௌஹான் கால் பிருத்திவிராஜ் டு கோரி. ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் தெரைனில் பிருத்திவிராஜ் வின் பண்ணிடுவார். பேட்டில் ஆஃப் தெரைன் 2ல் ஹி வில் பி லூசிங். ஓகே, சோலாஸ். உறையூர் டு தஞ்சாவூர் எப்படி அவங்க பவர்ஸை ரைஸ் பண்ணாங்க, ஹவு டிட் தே கன்சாலிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தரையர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு, ஒரு சீஃப் ஃபேமிலி. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவா கிங்ஸோட சபார்டினேட்டு. அந்த காவேரி டெல்டா ரீஜனில் ரொம்ப ஒரு ஃப்ளரிஷ்டான ஒரு பர்சன். விஜயாலயா சோழா ஹூ லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சோழா டைனாஸ்டி. ஓகேங்களா, இவங்க தான் முத்திரையர்கிட்டேருந்து காவேரி ரீஜன், அந்த ரீஜனை கேப்சர் பண்ணி தஞ்சாவூர் அப்படிங்கிறத கட்டி அங்கே காடஸ் நிஷும்ப சூதினி அப்படின்றதையும் கட்டுறாரு. ஸோ இப்படி தான் முத்திரையர்கிட்ட இருந்து சோலாஸ்ட்ட போகுது. இங்கே பாருங்கள், சோலாஸோடைய பேர் காக்கத்தியாஸ். இவங்கெல்லாம் கான்டெம்பரரிஸ். சாளுக்கியாஸ் அண்ட் விக்ரமாதித்யா 6, கடம்பாஸ், வேங்கி, இதுதான் சோலாஸ். இதால் ரிசோர்ஸஸ்லாம் வாங்கி பெரிய பெரிய டெம்பிள் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தாஞ்சூர் டெம்பிள் இருக்குல்ல, பிரகதீஸ்வர் டெம்பிள், அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள், இதெல்லாம் ஒரு கிங் ஒரு பேட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா அதை அந்த கமெமரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டுவாங்க. அண்ட் சோலாஸ் வந்து அவங்க சக்ஸஸஸ்லாம் சுற்றி இருக்க ஏரியாவை கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ப்ளூ ரீஜன் சோலாஸ்கிட்டே இருந்துச்சு. ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆக பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் பார்த்திங்கன்னா ராஜராஜா 1. இதுதான் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர். அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே நிறைய ரொம்ப ரீஆர்கனைஸ் பண்ணி இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். அவரோட சன் தான் ராஜேந்திரா 1. இந்த நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ்க்கெலாம் வந்து இந்த நேவிங்கிற ஒரு பார்ட்டை நல்லா இவர் பீரியடில் ஒரு ஜெனித் வந்துச்சு. ஸோ சோலாஸ் நோன் ஃபார் தேர் நேவல். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்கா, கங்கா சைடில், அந்த சைடில் இவங்கெல்லாம் வந்து நேவி ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சுது. டெம்பிள்ஸ் சொன்ன மாதிரி இவங்க பீரியடில் இந்த டெம்பிள்ஸ்லாம் வந்துச்சு. அண்ட் சோலாஸ்னாலே அவங்களுடைய நோன் ஃபார் த பிரான்ஸ் இமேஜ் த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் இவங்க பீரியடில், பிகாஸ் இட் இஸ் த ஃபைனஸ்ட் ஆர்ட் இன் த வேர்ல்டு. இவங்களோட தான் அது அவ்வளோ நுணுக்கமாகவும் பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியும் கட்ட ஆரம்பித்தாங்க. இதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரமில் உள்ள டெம்பிள்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கிங்கோடைய கமெமரேஷன் அதுக்காக மட்டும் இல்லாமல் அது ஒரு வாழ்வாதாரமும் இருந்துச்சு. அதை சுற்றி ட்ரேடர்ஸு, இந்த கார்லேண்ட் மேக்கர்ஸு, உள்ள வேலை டெய்டிகிட்ட இருக்க ப்ரீஸ்ட்டு, இவங்க எல்லோரும் அந்த டெம்பிள் சுற்றியே தான் இருந்தாங்க. டெம்பிள் தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட்டாகவே இருந்துச்சு. அண்டு
அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன். இந்த டைமில் அவங்க கிங்டம் ஃப்ளரிஷாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அக்ரிகல்ச்சரில் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததுக்காக தான். அவங்க அந்த இரிகேஷனுக்காக கெனால்ஸ் கட்டினது, எம்பேங்க்மெண்ட் கட்டினாங்கன்றத இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து பார்த்தோம். ஸோ ரைஸ் கல்டிவேஷன், காவேரி டெல்டா இல்லையா, டெல்டா ரீஜன்றதுனால ரைஸ் கல்டிவேஷன் ரொம்ப ஃப்ளரிஷாக இருந்துச்சு. அது 5th and 6th century போல் தான் வந்து இது கல்டிவேஷன் ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்லையும் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் மழை வரும் அண்ட் டெல்டா ரீஜன், ஸோ ரிவர்ஸும் ஃப்ளட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா, எம்பேங்க்மெண்ட்ஸ், அதையும் இவங்க பீரியடில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஹையில் இருந்துச்சு. அண்ட் இரிகேஷனும் கொண்டு வந்திருந்தாங்க. பிகாஸ் எல்லா டைமும் வாட்டர்ஸ் பெரினியலாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ சீசனலாக இருக்குங்கிறதுனால எல்லா ஏரியாவுக்கும் கரெக்டாக போகணுங்கிறதுனால இரிகேஷன் டெக்னாலஜியும் வந்தாங்க. மோஸ்ட் இது இம்பார்ட்டண்ட் இதுன்னு பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். சில ஏரியாவில் தோண்டி கிணறே வச்சுருந்தாங்க. சில ஏரியாவில் பெரிய பெரிய டேங்க்ஸ். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ சோலா டைம்லேயே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருந்துச்சு, முக்கியமான விஷயம். ஸ்லூயிஸ் கேட்டு, டேம் கட்டினாங்க. ஸ்லூயிஸ் கேட்னால் என்னென்னா வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குங்க. டேம்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். ஸோ எந்த லெவலில் வாட்டர் மெயின்டைன் ஆகணும், வாட்டர் லெவல் அதிகமாக இந்த ஸ்லூயிஸ் கேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் வந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணும். எம்பையர், எப்படி அவங்க எம்பையர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு செட்டில்மெண்ட்ஸ் இருக்குமா, இந்த அக்ரிகல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக அந்த ஃபாரஸ்ட் ரீஜன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து இந்த அக்ரிகல்ச்சரல் ரீஜன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஸோ அங்கே செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, அதை வந்து ஊர்னு சொல்கிறது. இதுதான் பேசிக். லார்ஜர் யூனிட்ஸ் ஆஃப் சச் வில்லேஜஸ் தான் நாடு. ஸோ ஊர், அதுக்கப்புறம் தான் நாடு. ஸோ இவங்க அந்த வில்லேஜ் கவுன்சில், நாடும் இவங்களாம் தான் அந்த டேக்ஸ் கலெக்ஷன், ஜஸ்டிஸு இவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஸோ அந்த சீஃப் இருப்பாங்க இல்லையா, ஒரு வில்லேஜுக்கும் அவங்க தான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ யார் ரொம்ப ரிச் பெர்சண்ட்டாக இருந்தோ ஸோ அந்த நாடோட கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கும். அண்ட் ரிச் லேண்ட் ஓனர்ஸ் ஒரு டைட்டில்ஸும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அந்த மூவேந்த வேலன் அப்படின்னா 3 kings இருந்தாங்க இல்லையா, மேலே பார்த்துருப்போம். அவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் இவங்க தான் அதிபதின்ற மாதிரி. பெசன்ட் சர்விங் 3 kings. வேளாண் அப்படிங்கிறது அரையர்னா சீஃபு. ஓகேங்களா, இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம், யூபிஎஸ்சிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சோலா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மென்ஷன் செவரல் கேட்டகரிஸ் ஆஃப் லேண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வகை. அப்படின்னா என்னென்னா இதுதான் வந்து நான் பிராமணா பெசன்ட் இருக்காங்களா அவங்களுக்கு இதை கொடுக்கறது. லேண்ட் ஆஃப் நான் பிராமணா ப்ரோப்ரைட்டர்ஸ், இதுதான் வேளாண் வகைன்னு சொல்கிறேன். பிரம்மதேயான்றது பிராமணர்ஸ் கொடுக்குற கிஃப்ட் லேண்ட், அது பிரம்மதேயா. ஷாலபோகாங்கிறது ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் கொடுக்குற லேண்டு, ஷாலபோகா. டெம்பிள்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறாங்களா, அது பேர் தேவதானா. ஓகேங்களா. பள்ளிச்சந்தம், ஜெயினா இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்கறது பள்ளிச்சந்தம். ஓகே, அது ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க. மேலே நம்ம ஸ்ரேணின்னு படிச்சிருப்போம் பிற்காலத்தில். இது வந்து நகரம் சோலாஸில். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த இடத்துல இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இந்த பிரம்மதேயா இருக்காங்களா, பிரம்மதேயாங்கிறது தான் அந்த லேண்ட் கிஃப்டட் டு பிராமணாஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அந்த அங்கேயும் அந்த அசம்பிளி சபா இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் இருக்கும்ல, அதெல்லாம் இவங்க தான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒர்க்கும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் போச்சு. இது எங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதா இதை பற்றின டீட்டெயில்ஸு இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சோலா. இதுதான் சபா எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றத விஷயம் இதில் தான் தெரிய வருது. எப்படின்னா அந்த யாரெல்லாம் அந்த சபாவில் இருக்கணுமோ அவங்க பேரெல்லாம் வந்து ஒரு பாம் லீஃபில் எழுதி ஒரு பாட்டில் போட்டுருவாங்க. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து யாரெல்லாம் எதுக்கு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம். இது பேர் தான் குடவோலை சிஸ்டம்.
குடவோலை சிஸ்டம் பிலாங் டு விச் டைனாஸ்டி அப்படின்னு கேட்டால் சோலா. ஸோ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இவங்களதில். அண்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் இவங்களோடதில் இருந்துச்சு. இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் மெம்பர் யாரெல்லாம் ஒரு சபாக்கு மெம்பர் அப்படின்றது இது வந்து ரொம்ப முக்கியங்க. இது நிறைய வாட்டி யூபிஎஸ்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஒரு சபாவில் மெம்பராக இருக்கணும்னா அவர் கண்டிப்பாக ஒரு லேண்ட் ஓனராக இருக்கணும், கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும், 35 to 70 ஏஜ்க்குள்ளே தான் ஏஜும் இருக்கணும், வேதாஸை பற்றின நாலேஜ் இருக்கணும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்லலாம் வந்து அவருக்கு தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவர் ஒர்க்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் யாராச்சும் கடைசி 3 வருஷத்தில் ஏதோ ஒரு கமிட்டியில் மெம்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இரிகேஷன் கமிட்டி இருக்குது, வேறு என்ன சொல்லலாம், லேண்ட் கிராண்ட்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமிட்டி. அதில் யாராச்சும் ஒரு கடைசி 3 வருஷத்தில் இருந்தாங்கன்னா திரும்பி அவங்க இந்த எலெக்ஷனில் வர முடியாது. ஸோ cannot be மெம்பர் ஆஃப் another கமிட்டி. அண்டு அவருடைய இப்போ எப்படி எலெக்ஷனுக்கு பெட்டிஷன் போடும்போது அவங்க ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட்ஸு அதெல்லாம் வந்து அந்த டாக்ஸேஷன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதே மாதிரி அந்த டைம்லேயும் அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அதில் ஏதாச்சும் பொய்யாவோ இல்லை அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ரிலேட்டிவ்ஸும் சேர்த்து கொடுக்கணும். இது எல்லாமே ஏதாச்சும் பொய்யாவோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூ கேனாட் கண்டெஸ்ட் த எலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பெரிய புராணம் இன்னும் 12th century தமிழ் ஒர்க் இது. அதில் எப்படி கிங் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த டைமில் இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து தெரிய வருது. ஸோ அந்த காலத்தில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, ஒரு அவுட்காஸ்ட் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அங்கே அவங்களுக்கான வாழ்வாதாரம் எப்படி, என்னெல்லாம் பண்ணி அந்த ஒர்க் நேச்சர் எப்படி இருந்துச்சு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் கிடச்சிது. ஓகே, வந்து புக் பேக் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங்: குஜாரா, பிரதிஹாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ், பாலாஸ், சோலாஸ். பாலாஸ் பெங்கால், சோலாஸ் தமிழ்நாடு, குஜாரா பிரதிஹாராஸ் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் பேரில் இருக்குது, ராஷ்டிரகூட்டாஸ் வெஸ்டர்ன் டெக்கான். ஸோ இப்போ இந்த மேப் இப்படி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா, 1 second, ஸோ மேப் இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல குஜராத் பிரதிஹாராஸ் இந்த ரேஞ்சில் இருந்தாங்க, இங்கே ராஷ்டிரகூட்டாஸ், இந்த இடத்துல பாலாஸ். ஸோ அந்த ரஃப் அதோட டிமார்க்கேஷன் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ட்ரைபார்டைட் சர்க்கிள் யார் யார் இருந்தா? குஜாரா பிரதிஹாராஸ் இருந்தாங்க, பாலாஸ் இருந்தாங்க, வேறு யார்? ராஷ்டிரகூட்டாஸ். ஓகே, வாட் were the qualifications necessary to become a member of the committee of the Sabha? இந்த சோலா எம்பையர் இப்போ தான் மேலே பார்த்தோம். And what were the 2 major cities under the control of Chahamanas? Delhi, Ajmer. Okay, thank you. Next video la paakalam.